நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகள். பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் பெற்ற நாமக்கல் கால்நடை மருத்துவ மாணவிக்கு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு. பிரான்சில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான பேட்மிண்டன் ஒற்றையர் SU5 பிரிவில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று வெள்ளி பதக்கம் பெற்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த துளசிமதி முருகேசன் நாமக்கல் மோகனூர் சாலை லத்துவாடியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். இந்நிலையில் துளசிமதி படித்து வரும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு இன்று வருகை தந்த பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உமா, கல்லூரி நுழைவாயில் முன்பு கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், சக மாணவ மாணவிகளுடன் இணைந்து துளசிமதிக்கு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு விழாவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த மாணவி துளசிமதிக்கு 2 சவரன் தங்க சங்கிலியை MP ராஜேஷ்குமார் மாணவியின் பெற்றோரிடம் வழங்கினார். பின்னர் துளசிமதிக்கு அணிவிக்கப்பட்டதை அடுத்து MP பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் உமா, நாமக்கல் MLA ராமலிங்கம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து மாணவி துளசிமதி அளித்த பேட்டிகள், தங்க பதக்கம் வாங்கவில்லை என கஷ்டமாக இருந்தது. இங்கு தனக்கு வழங்கிய பாராட்டை பார்க்கும்போது பெருமையாக உள்ளது. இறுதி போட்டிகள் உடல் ஒத்துழைக்காததால் தங்க பதக்கம் வாங்க முடியவில்லை. அடுத்த போட்டியில் கண்டிப்பாக தங்க பதக்கம் பெறுவதற்கு கடுமையாக உழைப்பேன். இந்த பதக்கம் பெறுவதற்கு பின்னாடி நிறைய பேரின் உழைப்பு உள்ளது. தமிழக முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் உதவி செய்தனர். பாரா ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் வளர்ந்து வருகிறது. இன்னும் அதிக பதக்கங்களை பெற வாய்ப்பு உள்ளது என்றும், தான் பதக்கம் பெற்றவுடன் முதலில் வாழ்த்து சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின் எனவும், பயிற்சிக்காக தமிழக அரசு ஊக்கத்தொகை வழங்கி ஊக்கப்படுத்தியது எனவும் தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார்.